Solve dou z divided by dou y squared is equal to sin 2x plus 3y. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இங்கே எக்ஸ்ன்னு வந்தால் எக்ஸை வச்சு பண்ணி ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். இங்கே ஒய்ன்னு வந்தால் ஒய்யை டேக்கிங் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணணும். ஓகேவா, அதை தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேக்கிங் எக்ஸ் அஸ் எ கான்ஸ்டன்ட் dou z divided by dou y. இங்கே உள்ள அப்படி அதே தான் dou z divided by dou y is equal to அங்கே C1 கொடுத்துருக்காங்களா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இது நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இதில் ஜீரோங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ C1 மட்டும் போட்டிருக்கோம் இன்டகிரேட் பண்ணும்போது. இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம எதை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன போடணும், ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ என்ன வரும், 1/3 வரும். சரியா, 1/3 சைனை டிஃப்ரென்சியேட் பண்ண இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் வரும், மைனஸ் காசு வரும். ஸோ மைனஸ் காஸ் இந்த இது மட்டும் வரும், இந்த டேர்ம் மட்டும் வரும். ஸோ 1/3 காஸ் 2x + 3y அது அப்படியே வரும், இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஓகே, உள்ள டேர்ம் அப்படியே வரும். அதுக்கடுத்து இது வந்து அப்படியே 1/3 ஆயிரும். 2x + 3y ப்ளஸ் இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே கொடுத்துருக்கோமோ C1 இது அப்படியே வரும். ஓகேவா, அப்படியே எழுதிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் dou z by dou y is equal to மறுபடியும் இன்டகிரேட் அகெயின் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்னா f of y dou z divided by dou xன்னு எழுதும்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம், f of y-ஐ ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், C1க்கு பதிலாக வந்து நம்ம f of xன்னு போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் இன்டகிரேட் பண்ணும்போது C1 போடுறோம், இதில் இன்டகிரேட் பண்ணும்போது FYன்னு போடுறோம். சேம் இந்த இதை தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ வந்து அதே தான் வரும், மைனஸ் 1/3 காஸ் 2x + 3y ப்ளஸ் இந்த C1 இருக்கிற இடத்துல வந்து f of x போடும். அவ்வளோதான், சிம்பிள். இதே ஃபார்மேட் தான். ஓகேவா, இது ரெண்டும் ஈக்குவல் தான். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் எழுதணும். ஓகேவா, அடுத்து இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கீப் எக்ஸ் அஸ் எ கான்ஸ்டன்ட் z ஈக்குவல் டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அகெயின் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அகெயின் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 3ங்கிறது 3 × 3 9 ஆயிடும். ஸோ 1/9 காசுங்கிறது வந்து சைன் சிம்பிள். இது வந்து காசு வந்து இன்டகிரேட் பண்ணாலும் என்ன ஆகும், வெறும் சைன் தான், ப்ளஸ் சைன் தான். ஸோ இந்த மைனஸ் வந்து அப்படியே ஆகும். சைனை இன்டகிரேட் பண்ணும்போது தான் மைனஸ் காசு வரும். ஓகேவா, ஸோ இந்த மைனஸ் அப்படியே தான் வரும். ஓகே, சைன் மட்டும் தான் வரும். அதே போல் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே வரும், 2x + 3y. ஏன்னா இந்த ஒய்யோட டேர்ம் மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, f of y டாட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், f of x டாட் y ப்ளஸ் C2ன்னு எழுதணும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ப்ளஸ் f of x + y + C2. புரிஞ்சுதா, அந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணுற